வணக்கம். சென்னை சூளை தட்டாங்குளம் பகுதியைச் சேர்ந்த மக்கள் தாங்கள் குடியிருக்கும் இடத்திற்கு பட்டா வழங்க கோரி புரசைவாக்கம் தாசில்தாரிடம் பாரத் இந்து முன்னணி தலைவர் ஆர். பிரபு அவர்கள் தலைமையில் மனு அளித்தனர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரபு அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: சூளை தட்டாங்குளம் பகுதியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவில் மற்றும் அங்காள பரமேஸ்வரி கோவிலுக்கு சொந்தமில்லாத இடத்தினை கோவில் நிலம் என்று கூறி வரும் இந்து அறநிலையத்துறை இதற்கு RTIயில் எந்தவித பதிவும் இல்லை. மக்கள் வாழ்கின்ற இடத்தை எடுத்து கோவிலுக்கு தருவது எந்த விதத்தில் நியாயம்? 2 கோவில்களுக்கும் சுற்றியுள்ள 10 ஏக்கர் இடம் கோவிலுக்கு சொந்தம் என்று கூறி வருகின்றனர். இது தொடர்பாக எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினரும் இதை பற்றி எதுவும் சட்டமன்றத்தில் பேசவில்லை. தேர்தலுக்கு முன்பாக இந்த பிரச்சனையை நான் முடித்து தருகிறேன் என்று கூறினார். ஆனால் இதுவரையில் எதையும் கண்டுகொள்ளவே இல்லை. அங்கு குடியிருக்கும் மக்களிடம் இது கோவிலிடம் என்று கூறி வசூல் செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. எங்களுடைய பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வு காண வேண்டும், இல்லையெனில் தேர்தல் நேரத்தில் இது எதிரொலிக்கும் என்று கூறினார். சென்னை சூளை அங்காளம்மன் கோவிலுக்கு சொந்தம் இல்லாத இடத்தை இந்து சமய அறநிலையத்துறை அவ்விடத்தை தங்களுக்கு சொந்தம் என கூறி வருவது தமிழக மக்களின் ஜனநாயகத்துக்கு விரோதமான செயலாக உள்ளது. சென்னை சூளை காசி விஸ்வநாதர் மற்றும் அங்காள பரமேஸ்வரம்மன் கோவிலுக்கு சொந்தமல்லாத இடத்தை ஏன் சொந்த இடம் கோவிலுக்கு சொந்தம் தானா? அந்த கோவிலுக்கு யார் எந்த இடத்த எந்த கொடைவெல்ல நீங்க எழுதி கொடுத்துருக்கீங்க? ஏதாவது செப்பு தகுடுகள் இருக்கா, இல்ல கல்வெட்டுகள் இருக்கா, ஆதாரங்கள் எதனா இருக்கா சொல்லிட்டு நாங்க தகவல் உரிமை சட்டத்துல கேட்டிருந்தோம். தகவல் உரிமை சட்டத்துல கேட்டதுக்கு அதே கோவில் நிர்வாகம் இந்து சமய அறநிலையத்துறை தான் என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி எந்த கொடைகளிலும் எழுதி கொடுத்ததுக்கு உண்டான ஆதாரங்கள் இல்லை, கல்வெட்டு பதிவுகள் இல்லை, செப்பு தகுடு பதிவுகள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கோவிலுக்கு தான் இந்த இடம் சொந்தம் சொல்லி நீங்க உரிமை கொண்டாடுறதுக்கு எந்த அடிப்படையில நீங்க உரிமை கொண்டாடுறீங்க? கேட்டா என்ன சொல்ற, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அவங்கதான் இதை இந்த இடத்த எங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுக்கே தெரியும், ஊடகங்கள் தெரியாத விஷயங்கள் கிடையாது. இப்ப தருமை ஆதீன இடத்த பாத்தீங்கன்னா ஒரு இடத்த ரெவென்யூ அரசாங்கம் ஜியோ பாஸ் பண்ணி அங்க கலெக்டர் அலுவலகத்துக்கு திருவாரூரை கலெக்டர் அலுவலகத்து இடத்த கையகப்படுத்துறாங்க. அப்போ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் போறாங்க, அந்த இடத்த கையகப்படுத்துறாங்க. ஓகேங்களா? இப்போ திரும்பவும் அரசாங்கத்துக்கு இடம் தேவைன்னு சொல்றாங்க. அதுவும் இப்ப சர்ச்சையில போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியை கோவிலுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அவசியமோ இல்லவே இல்லை. கோவிலுக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கொடுக்கவும் மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது எங்க இடத்த மட்டும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் 10 ஏக்கர் இடத்த அங்காளம்மன் கோயிலுக்கு கொடுத்துட்டாங்க, நீங்க வாடகை வாங்கி அங்காளம்மன் கோயில் எடுத்துங்க அப்படின்னு சொல்றது வியப்பா இருக்கக்கூடிய ஒரு செய்தி. இது மாதிரிதான் தமிழகம் முழுவதும் எந்தவித ஆதாரமும் இல்லாத பல இடங்கள் கோவிலுக்கு சொந்தம் என்று சொல்லி இந்து சமய அறநிலையத்துறை உரிமை கொண்டாடி வருவது கண்டனத்துக்கு கூறியது. நாங்க தொடர்ந்து போராடிட்டே தான் இருக்கோம். இப்போ சென்னையில மட்டும் பார்த்து சொன்னா கோபாலபுரத்துல வழக்கு நிலுவையில் இருக்கு. அவங்களுக்கு சாதகமா வரப்போகுது. சேத்பட் கருகாத்தம்மன் கோயில், ஐநாவரம் ஈஸ்வரன் கோயில், வில்லிவாக்கம் ஈஸ்வரன் கோயில், அது மாதிரி பாத்தீங்கன்னா சென்னையிலேயே 20க்கும் மேற்பட்ட இடங்கள் இருக்கு. அவங்களும் ஒருங்கிணைச்சிருக்கோம். அவங்களும் அடுத்த வாரம் அவங்களும் எங்க கூட கலெக்டர் ஆஃபீஸ்ல மனு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மந்திரியை பார்த்து மனு கொடுக்க போறோம், துணை முதலமைச்சரை பார்த்து மனு கொடுக்க போறோம். தீர்வு கிடைக்கலன்னு சொன்னா நாங்க இப்ப MP எலெக்ஷனுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு போராட்டத்தை ஜனநாயகத்திலே நாங்க கையெடுத்தோம். நாங்க MP எலெக்ஷன்ல மிகப்பெரிய கையெடுத்து எங்களுடைய கருப்பு கொடி கட்டி MLA MP அங்க உள்ள விடல. அது ஊடகங்களையும் எல்லா செய்தியும் வந்தது. எங்களுக்கு அந்த சூழ்நிலைக்கு அரசாங்கம் தள்ளக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கம், அரசு இயந்திரம் மக்களுக்கான அரசு இயந்திரம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு அரசாங்கம் எங்களுக்கு தேவையில்லை. அப்படியாப்பட்ட ஒரு மந்திரியோ MLA MP எங்களுக்கு எதுக்கு? நாங்க MLA எழும்பூர் தொகுதி MLA பரந்தாமன் அவர்கள் தேர்தலில் நிக்கிறதுக்கு முன்னாடி எங்க பகுதியில் எல்லாரும் சந்திச்சாரு. எங்க பகுதியில் இருக்கக்கூடிய கோவில் சொல்லி தங்க இருக்கக்கூடிய மக்களை, தட்டாங்குளம் பகுதிய மக்களை சந்திச்சு நாங்க உங்களுக்கு நிச்சயமா சட்டசபையில உங்களுக்கு நான் தீர்வு வாங்கி தருவேன், இந்த இடம் கோயிலுக்கு இல்லைன்றது எனக்கும் உறுதியா சொல்லியிருக்காங்க, நான் உங்க பக்கம் நிப்பேன்னு சொல்லி சொன்னாரு. அதோட எலெக்ஷன் முன்னாடி போனவர் தான் ஓட்டு வாங்குறதுக்கு போனாரு. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை பத்தி அவர் கவலைப்படுறது இல்ல, என்னன்னு சொல்லி சரி சாய்க்கிறதும் கிடையாது. நீதிமன்றத்துக்கு தவறான தகவல் விட்டு மணிகண்டன் என்போட இடத்த SRNs அபகரிச்சு இடிச்சு தள்ளிட்டாங்க. அதுவே மிகப்பெரிய தவறு. அதுக்கும் சட்டசபையில MLA பலமுறை முயற்சி பண்ணாங்க, அதுவும் பிரயோஜனம் கிடையாது. இப்படியாப்பட்ட MLA எல்லாம் வச்சிருந்தாங்கன்னா திமுக கட்சிக்கு அந்த திமுக தலைமையில அவப்பேர் ஏற்படும்.
பெற்றுக்கொண்ட அதிகாரிகளின் உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளனர். அப்படி காலம் தாழ்த்தும் பட்சத்தில் அடுத்த கட்ட போராட்டம் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். மனு கொடுக்கும் நிகழ்வில் அப்பகுதி மக்கள் சுமார் 100க்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர்.